Hi students, இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமை எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் சரி இல்ல C++ ப்ரோக்ராமை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களாலையும் C++ ப்ரோக்ராமை ரைட் பண்ற அளவுக்கு நம்ம கிளியராவே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம். சோ இந்த வீடியோவோட கண்டினியூட்டியை கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீரிஸ் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து C++ ப்ரோக்ராமை எழுத முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள போய்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியக்கூடியது இங்கிலீஷ், தமிழ், இது மாதிரி ஒரு லாங்குவேஜ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கம்ப்யூட்டருக்கு இந்த லாங்குவேஜ் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான். ஸோ அந்த மெஷின் லாங்குவேஜை என்னன்னு சொல்லலாம், பைனரி லாங்குவேஜ்னு கூட சொல்லுவோம். 0 and 1 இந்த ரெண்டு தான் வந்து பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கம்ப்யூட்டருக்கு எது கொடுத்தாலும் சரி அது 0 and 1 தான் புரிஞ்சுக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து டைரக்டா தமிழ், இங்கிலீஷ் இது மாதிரி எந்த லாங்குவேஜில் நம்ம சொன்னாலும் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் வேணும். ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அப்ப இங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றதுக்காக எதை யூஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நம்மளுக்கு நம்ம மதர் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் இது மாதிரி லாங்குவேஜ் தெரியும். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் தான். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் சொன்னோம் அப்படின்னா அது 0s and 1s அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி கம்ப்யூட்டருக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலம் கம்ப்யூட்டருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கும். ஸோ நான் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்னைக்கு நிறைய இருக்கு. C, Java, C++, Python இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்றது ஒரு மல்டி பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லா இடங்களுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பார்க்க போறோம். அது C++. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு வெப் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், வெப்சைட்ல டிசைன் பண்றாங்களே ஸோ அது மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷன் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் இது மாதிரி தனித்தனியா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே நம்மளுக்கு டெவலப் பண்றதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸ்பெஷலிஸ்டான சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம ஒரே ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜே வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த லாங்குவேஜ் தான் வந்து C++ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ல இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய C++ ப்ரோக்ராமிங் தான் எடுத்து நம்ம சொல்லி தர போறோம். எப்பவுமே ஒரு விஷயத்த பேசிக்ல இருந்து தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப அழகாவே ரொம்ப சிம்பிளாவே கொடுத்துருக்காங்க. ஈஸியாவே நீங்க ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ண முடியும். வாங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு போகலாம். ஸோ C++-ஐ யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இட் மீன்ஸ் யார் வந்து இன்வென்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜோன் ஸ்டோர்ஸ்ட்ரப் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ அவரோட வாழ்ந்த காலங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மெயினா வந்து அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு அது யூஸ் பண்றோம். ஸோ மல்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மல்டி பிளாட்ஃபார்ம் இதோட பெனிஃபிட்ஸ் C++ஓட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டி டிவைஸ் அண்ட் மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்ல ஒரு அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்றோம். லினக்ஸ், யுனிக்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. பிளாட்ஃபார்ம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. ஸோ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் நீங்க இந்த C++ வச்சு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா C++ல ஒரு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஆக்சுவலா வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க C படிச்சிருந்தாவே போதும், C++ ஈஸியா நீங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஈஸியா வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் C படிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ நீங்க டைரக்டா C++ கூட படிக்கலாம். C படிக்காமே ஈஸியா வந்து உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் உங்களால எழுத முடியும். ஒரே ஒரு C++ அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிட்டீங்கன்னா Cல இருக்கக்கூடிய அப்படியே C++ இருக்கும். கூடுதலா அதாவது அதாவது வந்து அடிஷ்னலா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸஸ்,
இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்காப்சுலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு லெசனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெசன் வரும்போது இந்த கான்செப்ட் எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். C++ has rich function library அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிச் ஃபங்க்ஷன் லைப்ரரி அப்படின்னா இதுக்குள்ள நிறைய இன்பில்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் அதர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்ஹெரிட்டன்ஸ், இது மாதிரி C++ல இல்லாத சில முடியாத காரியங்கள் கூட நம்ம சில முடியாத காரியங்கள் கூட C++ல நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதில் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமை எப்படி ரைட் பண்ணணும், அதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரைட், ப்ரோக்ராமை எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் வரைக்கும் எந்த ப்ரோக்ராமே படிக்கல. ஸோ ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுக்குன்னு இங்கிலீஷில் தியரி மாதிரி கிடையாது. சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். A to Z இருக்கலாம், அல்லது வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் எப்படி வேணா இருக்கலாம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம கீபோர்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ண மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஃபேஸ் நம்ம வந்து ஒரு கேப் விடுவோம்ல, ஹரிசாண்டல் டேப். ஸோ அது மாதிரி ஒரு கேப் விடுறது ஒயிட் ஃபேஸஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் கேரக்டர்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ C++ ப்ரோக்ராமை எப்படி ரைட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆல்பபெட்டிக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பொதுவாக இது எல்லாத்துக்கும் ஒரு காமனான நேமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரக்டர் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேரக்டர் செட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமை C++ ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறோம். C++ ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அண்ட் எல்லா ப்ரோக்ராமையும் இந்த கேரக்டர் செட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுறோம். பட் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாவே எல்லா ப்ரோக்ராமும் உங்களால் எழுத முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதவே வந்து இந்த கேரக்டர் செட்டை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நேம் சொல்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு நேம், ஒரு கலெக்டிவிட்டியாக ஒவ்வொரு நேமாக நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கலெக்டிவிட்டிக்கு பேர் வந்து காமனாக டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்டரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து என்ன டோக்கன்ஸ் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரியல. டோக்கன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் ப்ரோக்ராம். அதாவது வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது சில விஷயங்களை வந்து நம்ம காமனான நேம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது C++ அந்த ப்ரோக்ராம் நம்ம அந்த கம்பைலரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அதை ஆல்ரெடி அந்த டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ரீ டிஃபைனடாக வச்சிருப்பாங்க. முதல்ல வந்து சில வேர்டை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேர்டை நீங்கள் அப்படியே தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம தேவைக்கு மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க C++ கீவேர்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ, பிரேக், கேஸ், கேட்ச், டூ, ஃபார், இஃப், இது மாதிரி வேர்டு, இன்ட், லாங், நியூ, இது மாதிரி வேர்டு எல்லாமே வந்து நாம் அப்படியே தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து கேபிட்டலாவோ ஸ்மாலாவோ இல்லை பக்கத்தில் எஸ் சேர்த்திக்கிறாவோ எப்படி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் இதை வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நான் சொல்லுவேன் இது கீவேர்ட், இதை அப்படியே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதில் வேறு எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் கீவேர்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமோட யூனிட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா சம்டைம் வந்து நம்மளே சில இப்போ கீவேர்ட்ஸ்ங்கிற ரிசர்வ்டு வேர்ட்ஸ் நாம சில வேர்டை வந்து நம்ம கொடுப்போம், ஒரு சில நேம்ஸை வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராமில். ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ் நேம்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் எழுதும்போது நமக்கு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன், நம்மளோட தேவைக்காக சில வேரியபிள்ஸ், சில நேமை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேமுக்கு பேர் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். இன்னொரு நேம் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே அண்ட் அரே இதுக்கெல்லாமே நம்ம வந்து நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது வந்து கண்டிப்பாக வந்து அது ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டுக்கும் நம்ம கொடுக்குற வேர்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கீவேர்டுங்கிறது அப்படியே யூஸ் பண்ணணும், நம்ம கொடுக்குறது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குறதுனாலும் சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்குறது ஐடென்டிஃபையர், அதில் சில ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக வந்து
ஆல்பபெட்டா தான் இருக்கணும், அதாவது லெட்டரா தான் இருக்கணும், அல்லது அண்டர் ஸ்கோரா இருக்கலாம். நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது மட்டும் தான் இங்க சொல்ல வர்றாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய நேம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது வேரியபிளா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக், டிஜிட், அண்டர் ஸ்கோர் ஆர் பர்மிட்டட். இதெல்லாம் தான் நேமுக்குள்ள மிங்கிள் ஆயிருக்கணும். ஸ்டார்டிங் வந்து ஆல்பபெட்டிக் அண்டர் ஸ்கோர் இருக்கலாம், ஃபாலோடு பை டிஜிட்ஸ் வரலாம், நம்பர் வரலாம். ஓகேவா, லெட்டர் ஸ்டார்ட் ஆகி பின்னால நம்பர் வரலாம். ஆனா வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா கேபிட்டல் ஸ்மால் எப்படி வேணாலும் நீங்க நேம் கொடுத்துக்கலாம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ், இங்க ஆல்ரெடி வந்து சிஸ்டம்லயே நிறைய வேர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த வேர்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். ரைட், இப்போ நோட் பேட ஓப்பன் பண்ணிக்கிறேன், கவனிங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். என்ன வேரியபிள் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் 2 வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ 10, 20 அப்படிங்கிற 2 வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ரோக்ராம் அப்படின்னாவே வேல்யூஸ் இருக்கும்ல. ஸோ இப்படி நம்ம வேல்யூ வந்து ஓப்பனாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணணும்னாவே இந்த வேல்யூக்கு வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்னா number 1 அப்படின்னு கொடுக்குறேன், ஈக்குவல் 20 and number 2 equal 10. இது மாதிரி 2 வேல்யூக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் வேரியபிள்ஸை கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுத்த நேம் தான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஐடென்டிஃபையர், இன்னொரு நேம் வந்து வேரியபிள் அப்படிங்கிறோம். ஸோ இந்த நேம் வந்து எப்படி இருக்கலாம்னா லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபாலோடு பை நம்பர் வரலாம், அண்ட் அண்டர் ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா, இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இடையில வரக்கூடாது. இது மாதிரி ஸோ இது மாதிரி நேம கொடுக்கக்கூடாது. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நேம கொடுக்கலாம், பட் அந்த நேம் கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதான் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கொடுக்கலாம். சார் எனக்கு வேணா இவ்வளவு கஷ்டமருக்கு ஏபின்னு வச்சுக்கலாம்னா டெஃபினட்டா உன்னால வைக்க முடியும், ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம், XYன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஒரு நேம் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி வேணாலும் உங்களால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ரைட், ஸோ ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மாக புரியும். ஸோ ஐடென்டிஃபையர் இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய நேமெல்லாம் இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் வேலிட் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இன்வேலிட் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹைஃபன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து நாட் பர்மிட்டட், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே திஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னங்க இது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இது இன்வேலிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திஸ் இஸ் எ கீவேர்டு. இங்கே பாருங்க, திஸ் அப்படிங்கிறது இங்கே கீவேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. this ஓகே, இங்க இல்ல அப்படினாலும் தயவுசெய்து எழுதி வச்சுங்க. எங்க இருக்கு, சரி கண்டுபிடிக்க முடியல. ஸோ திஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டை நீங்க கொடுக்குற நேமா யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் இங்க பாருங்க 2 my file அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 அப்படிங்கிறது டிஜிட் நம்பர்ல கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபாலோடு பை நம்பர் வரலாம், பட் ஸ்டார்டிங்ல நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ இதனாலதான் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிட்ரல்ஸ். ஸோ லிட்ரல்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு நேம் சொல்றாங்க. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்டா சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. 3னா 3 தான், 4னா 4 தான், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இங்க நம்ம இப்ப மேல பார்த்தோம்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற நேம் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை நம்பர் 1 வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இதை சேஞ்சஸ் பண்ணலாம், பட் ஆனால் இதை சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. அதனால இதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்ஸ்டன்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர்லயே பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் நம்பர் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 46, 47, -47, 56 இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து 3.14, 47.78 இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு டக்குன்னு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்கு. ஒன்று வந்து இண்டீஜர்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட்ல வர்றது எல்லாமே ஃப்ளோட்டிங், பாயிண்ட் இல்லாம மைனஸ் பிளஸ்ல வரக்கூடியது இண்டீஜர்ஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிஜர் கான்ஸ்டன்ட்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஸோ நாம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 47 அப்படிங்கிற ஒரு நம்பர் போக்குறேன். இது வந்து ஒரு இண்டிஜர் நம்பர். ஸோ -47 போட்டாலும் அது ஒரு இண்டிஜர் நம்பர். இப்படி நம்ம இண்டிஜர் நம்பர் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் இண்டிஜர். ஸோ இண்டிஜர்லேயே வந்து நம்ம வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். அதாவது வந்து ஒரு நார்மலாக வந்து நம்பர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டெசிமல் நம்பர். அதுவே ஜீரோவில் ஒரு இண்டிஜர் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு இண்டிஜர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆக்டல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோவில் ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகி அது நம்பர் இருந்துச்சுனாவே அதை வந்து என்னென்னு சொல்லணும், ஆக்டல் நம்பர். அதுவே வந்து 0xல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெமரி அலோகேஷன்லாம் வந்து ஹெக்ஸாடெசிமலில் தான் ஆகும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0xல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன 0xல் இருக்குன்னா இதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 1 மார்க்கில் இதை வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ C++ பொறுத்தவரையிலும் இண்டிஜர்ஸ் அப்படிங்கிறது டெசிமலாக நம்ம சொல்கிறோம். 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஆக்டல் சொல்கிறோம். 0xல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹெக்ஸாடெசிமல்னு சொல்கிறோம். இதில் எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்திருக்காது. பாயிண்ட் வந்தாவே அதை வந்து நம்ம எந்த நம்பர் அப்படின்னு சொல்லணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்கிறோம். பாயிண்ட் அப்படின்னா டாட் சொல்கிறேன். ஸோ டாட் வந்ததுனாவே அதை வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அது இண்டிஜர்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டினை அடிக்கடி ரைஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்போனல் ஃபார்முக்கு மாற்றி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 crores 80 lakhs அப்படி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இது வரைக்கும் இருக்கிறது இண்டிஜர். ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.58 × 10⁸ அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கலாக ரைட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பெருசாக நம்ம எழுதுறதுக்கு பொதுவாக இப்படி ஷார்ட் ஃபார்மாக நம்ம எழுதலாம். இந்த ரெண்டும் ஈக்குவல் தான். பட் இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எழுத முடியாது. நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டில் பவர் 8 கொண்டு வர முடியாது. ஒரு வேர்ட் பேட் இருந்தால் நம்ம பவர் 8 கொண்டு வரலாம், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை மூலம் கொண்டு வரலாம். பட் நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் கோடிங்கை எழுதுவோம். அந்த கோடிங்கில் பவரில் இந்த 10க்கு மேலே நம்ம வந்து 8 போட முடியாது. ஓகேங்களா? சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் போட முடியாது. அதுக்கு பொதுவாக இந்த 10க்கு பொதுவாக இ அப்படின்னு சேர்த்து நம்ம இதை வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் எழுதுங்க. இப்போ வந்து 5 crores 80 lakhs இதுக்கான ஈக்குவலண்ட் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இதுதான் 0.58 e⁻8. இ அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ட் 8 அப்படின்னு போடணும். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 crores 80 lakhs வந்து நான் இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக இப்படி எழுதுனா அதை வந்து மேண்டிஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எக்ஸ்போனன்ட்ல எழுதும்போது நம்ம வந்து இந்த 10க்கு பொதுவாக இ போட்டுக்கிறோம். இந்த இடத்துல 10 வராது, நான் இங்கே 10 போட்டேன். 0.58 e⁸ அப்படின்னு போட்டால் போதும். இது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் நம்ம எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகும். அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் மாற்ற சொல்லுவாங்க. அது ஈஸியாக மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு இன்டிஜர் நம்பர். ஸோ இந்த இன்டிஜர் நம்பரை ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நம்ம மாற்றணும். ஓகேங்களா? 5864 வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்டில் மாற்றணும் அப்படின்னா பவர் கண்டிப்பாக மைனஸில் இருந்தால் அது வந்து பாயிண்டில் வந்துடும். ஸோ அதனால் வந்து E-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இ அப்படின்னாவே நம்ம 10 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் இருக்குது. அதை வந்து இன்டிஜராக அதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எழுதுகிறோம். ஈக்குவலாக 10 போட்டுக்கிறோம். இதை எப்படி நாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻−2 வந்து 1/10² அப்படின்னு மாற்றலாம். அதுக்கப்புறம் இந்த 10² 100 மாற்றலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம டிவைட் பண்ணால் 58.64 கிடைக்கும். ஈஸியாக நம்ம இதை எழுதலாம். ஸோ எல்லாமே இதே மாதிரி தாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை தான் எடுத்து எப்படி மாற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறத போட்டு பாருங்கள். டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பூலியன் ரிட்டல்ஸ். பூலியன் ரிட்டல்ஸ்னால் ஒரு 2 வேல்யூ தாங்க. ஒன்று வந்து ட்ரூ அப்படின்னு ஒரு வேல்யூ தரும், இன்னொன்று வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தரும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்
இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 0 and 1 குறிக்குது. 0னா ஃபால்ஸ், ட்ரூனா 1. ஸோ இதோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு தான் தரும். ஸோ இதை பற்றி நம்ம பின்னால் படிப்போம். இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது சில ஈக்குவேஷன் எவால்வேட் ஆகும்போது நம்மளுக்கு 0, 1 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். அது பூலியன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ கேரக்டர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஏபிசிடி இதெல்லாம் வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேர்டா ஃபார்ம் ஆகாம சிங்கிள் லெட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே சிங்கிள் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஒரு சிங்கிள் வேர்டை நாம வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து சிங்கிள் கொட்டேஷன் தான் இருக்கணும். ஒரு ஏ, ஒரு 2 இது மாதிரி நம்ம 2 அப்படின்னு போது நம்ம மேத்தமெட்டிக்கல இன்டிஜர்ல 2 யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது இன்டிஜர் தான் 2 அப்படிங்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க 47 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்க -47 போட்டிருக்கேன். ஸோ இதுலயே வந்து இந்த 47 நான் டபுள் சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து இது வந்து ஒரு கேரக்டர் இது அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆட் பண்றதாகவும் எதுவும் இல்லை. இதோட அர்த்தம் வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டபுள் கொட்டேஷன் போடாம சிங்கிள் கொட்டேஷன் போடாம இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் கொட்டேஷன் போட்டிருந்ததுன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு வேர்டு இப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து டபுள் கொட்டேஷன் போடணும். ஸோ உங்க வேர்டு இப்போ வந்து ராகுல் அப்படிங்கிற ஒரு நேம், இதை வந்து இப்படி ராகுல் அப்படின்னு நாம ஓப்பனா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்ஸ், அதாவது வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லை வந்திருக்கு. அதனால வந்து அது டபுள் கொட்டேஷன் தான் போடணும். ஸோ உங்க வந்து இப்போ என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் நம்பர் இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது எல்லாமே டபுள் கொட்டேஷன் போடணும். இதெல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டபுள் கொட்டேஷன் போடும்போது ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அது மாதிரி கேரக்டர் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை நம்ம வந்து சிங்கிள் கொட்டேஷனில் போட்டோம் அப்படின்னா அது கேரக்டர் கான்ஸ்டன்ட், டபுள் கொட்டேஷனில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுமே புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுவேன். பாருங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதை இப்படி யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஸோ இதில் வந்து ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு லெட்டரை நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது, அது ஆஸ்கி வேல்யூ. ஸோ ஆஸ்கி வேல்யூ பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கேன். இப்போ இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. போக போக இதையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுவேன். ஸோ இதில் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ் எதுன்னு. நம்ம ப்ரோக்ராமில் நம்ம நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில பேருக்கு வந்து இதெல்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் தெரியாது. ஸோ இப்போ நம்ம முழுக்க இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உங்களுக்கு புரியணும். இது எஸ்கேப் சீக்வன்ஸ், இது இன்டீஜர், இது ஃப்ளோட்டிங், இது வந்து ஒரு கீவேர்டு, இது ஒரு ஐடென்டிஃபையர் இப்படிங்கிறது உங்களுக்கு, இது ஒரு ஆப்ரேட்டர். இது மாதிரி உங்களுக்கு ஈச் ஒரு ப்ரோக்ராமுடைய தனித்தனியாக பிரிச்சாலும் உங்களுக்கு இதுன்னு சொல்ல தெரியணும். அதுக்காக தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். இது வந்து ஒரு கேரக்டரா இருக்காது. ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABCD அப்படின்னு லெட்டரால இருக்காது. இது வந்து ஒரு நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். நம்ம வந்து ஒரு பிரிண்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டில் ஒரு லைன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு லைன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் போட்டு N போடணும். இது ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில பேர்த்துக்கு இது என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. இது வந்து ஒரு நியூ லைன் கிரியேட்டருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். ஒரு ஹரிசாண்டலாக ஒரு கேப் கிடைக்கணும், ஒரு அவுட்புட்டில் ஒரு கேப் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம /T யூஸ் பண்ணுவோம். ஒரு வெர்டிகலாக ஒரு கேப் வேணும் அப்படின்னா அது வந்து வெர்டிகல் டேப் /V யூஸ் பண்ணுவோம். ஒரு பிளாக் ஸ்பேஸுக்கு டபுள் டேஷ், ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு ஒரு கொட்டேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் போட்டிருந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதை மட்டும் இப்போ கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் பேக் டு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். நான் சொன்னேன் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கறது எல்லாமே ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கறது கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெல்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இந்த வெல்கம் அப்படிங்கிறது எத்தனை கேரக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லெட்டரும் எண்ணணும். 1 2 3 4 5 6 7. ஆனால் வந்து ஆன்சர் 8ன்னு வரும். ஏன்னா ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்பவுமே இது மாதிரி டபுள் கொட்டேஷனில் ஒரு வேர்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னால் /0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அதுக்கு வேல்யூ கிடையாதுங்க, நல் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இதோட மீனிங் வெல்கம்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எப்படி அதை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்கம் /0 ஸ்டோர் பண்ணும். எவ்ரி ஸ்ட்ரிங், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் அது ஸ்டோர் பண்ணும்போது /0 ஆட் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று ஆட் பண்ணும் /0. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட்டாகவே அது அப்படித்தான். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாலெல்லாம் கிளியராக உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், டபுள் கொட்டேஷன் ஒரு வேர்டை போட்டுட்டோம் அப்படின்னாவே அதுக்கு பின்னால் எண்டில் /0 ஆட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வேலிட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் பாருங்கள், வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம்க்கு எத்தனை கேரக்டர்னு கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு எண்ணி 7 சொல்லக்கூடாது, 8 அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு /0 ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுவே வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ கேரக்டர்னு எண்ணிட்டு /0 ஆட் பண்ணி மொத்தமாக நீங்கள் சொல்லணும். ஸோ இங்கே வந்து இன்வேலிட் ஸ்ட்ரிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே ஸ்ட்ரிங்கை டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும், சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்வேலிட் எரர் காட்டிகிட்டே இருக்கும். ரைட். அதுக்கடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ரைட். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். அதர் தென் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஒரு மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் தான். நான் ப்ரோக்ராமிங் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ப்ரொசீஜராக ஆக்ஷன் ஆகணும். ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் கரெக்டாக நடக்கணும்னா கண்டிப்பாக நாம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆப்ரேட்டர்ஸ் எது மேலே எக்ஸிக்யூஷன் ஆகுனா இன்டிஜர்ஸ், கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் மேலேயும் அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ் மேலேயும் ஆக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் போட்டுருங்க. ஸோ இதனோட வேலை என்ன, 2 நம்பரை ஆட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ வந்து 5 + 10 இப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னு நீங்கள் என்ன மீனிங்கு, 5ம் 10ம் ஆட் ஆக போகுது. அப்போ நியூவாக ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகும், 15 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுவே கொஞ்சம் நம்ம வந்து ஒரு வேல்யூ யூஸ் பண்ணும்போது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடணும். a = 5, b = 10. இப்போ என்ன பண்ணுறோம்னா a + b. இப்போ இந்த ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். இப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணும். ஆனால் ஏல 5ங்கிற வேல்யூ இருக்குது, பியில் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ இந்த 2 ஆட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும், 15 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுவே இன்னுமே கிளியராக எழுதணும்னா c = 50 இப்படி போடுறோம். இப்போ என்ன ஆகும்னா இந்த 2 ஆட் ஆகி சியில் அசைன் ஆகும், 15 அப்படின்னு அசைன் ஆகும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏபி இது மாதிரி சிங்கிற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், பட் அது கீவேர்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் பார்த்துட்டு வந்தோம். இதில் தான் இப்போ நான் வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக நான் வேரியபிளில் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி ப்ரோக்ராமை ரைட் பண்ண கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன். a + 5b அப்படின்னா இந்த 2ம் ஆட் ஆகும்போது ஒரு நியூ வேல்யூ அசைன் கிரியேட் ஆகும். அந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு c அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணும். ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூஷன் ஆக நம்மளுக்கு 2 ஆப்ரெண்ட் தேவை. ஸோ இங்கே ஆப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜராக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு வேரியபிளாக இருக்கலாம். 2 வேரியபிள் இருந்தால் தான் அது எக்ஸிக்யூஷன் ஆகும். இப்போ சிங்கிளாக இப்போ கொடுத்துருக்குறேன் +b, இது எக்ஸிக்யூஷன் ஆகுமா, ஆகாது. ஏன்னா அதுக்கு 2 ஆப்ரெண்ட் தேவை. ஆப்ரெண்ட் மேபி நம்ம என்னவா இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் இஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த 5, 6 இதெல்லாம் வந்து ஆப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே டெஃபினிஷன் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். The symbol which is used to some mathematical or logical operation are called operators. The data items or values that are operator upon are called operands. So நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் பொறுத்து
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க கவனிங்க. இப்போ ஆப்ரண்ட் பொறுத்து நம்ம ஆப்ரேட்டர் ஒரு காமனான நேம்ல நம்ம ஒன்று சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் எக்ஸ்கியூஷன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ரண்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், பிளஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் எக்ஸ்கியூஷன் பண்றதுக்கு கண்டிப்பா ரெண்டு நம்பர் வேணும் அல்லது ரெண்டு வேரியபிள் வேணும். ஏபி இது மாதிரி ரெண்டு வேணும். ரெண்டு ஆப்ரண்ட் இருந்தால் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி மைனஸும் ரெண்டு ஆப்ரண்ட் இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணிக்கூடிய எல்லா ஆப்ரேட்டருக்குமே ரெண்டு ஆப்ரண்ட் வேணும். ஸோ இது மாதிரி ரெக்வயர்ட் 2 ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னா அதை நம்ம காமனா ஒரு நேம்ல சொல்லலாம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரெண்டு ஆப்ரண்ட் இருக்கக்கூடியது எல்லாமே பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு எழுதும்போது சொல்லுவேன், இந்த ஆப்ரேட்டருக்கு பாருங்க ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். அப்ப இதை வந்து ஒரு நேம்ல சொல்லலாம். என்ன நேம்னா யூனரி ஆப்ரேட்டர். ஒரே ஒரு ஆப்ரேட்டருக்கு 3 ஆப்ரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரே ஆப்ரேட்டர் தான். அந்த ஆப்ரேட்டரோட நேம் கண்டிஷன் ஆப்ரேட்டர், அதை நம்ம பின்னால பார்ப்போம். ஸோ அந்த ஆப்ரேட்டரை வந்து இன்னொரு நேம்ல என்ன சொல்லலாம்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனரி அப்படின்னா 1, பைனரினா 2, டெர்னரினா 3. ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கு ரெண்டு ஆப்ரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பைனரி ஆப்ரேட்டர். அது எந்த ஆப்ரேட்டர் அது நிறைய இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ரண்ட் இருந்தால் அது பைனரி, ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் அது யூனரி, 3 ஆப்ரண்ட் இருந்துச்சு அப்படின்னா டெர்னரி. ஸோ இதை வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் ஆப்ரண்ட் what are the operators are classified அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 நீங்க எழுதலாம். ரைட், இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ் அப்படியே பிரிக்க போறோம். ஸோ நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா ப்ரோக்ராமை நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதே வந்து ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம கட்டமைப்பு செய்வோம். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அது உங்களுக்கு ஓப்பனாக சொல்றேன். பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இது மாதிரி 5 ஆப்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த 5மே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம், டிவிஷன் பண்ணுறோம். பட் இந்த ஆப்ரேட்டர் இது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறோன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆப்ரேட்டரோட நேம் மாடுலஸ், ரிமைண்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து 5 10/5 ஆன்சர் வந்து 2. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்ப அந்த ரிமைண்டரோட வேல்யூ தான் வந்து இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வந்து 10 மாடுலஸ் 3. இப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 1. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து 10 3ஆல வகுக்கும் போது மேல 3 கிடைக்கும், கீழே வந்து 1 கிடைக்கும். அந்த 1 அப்படிங்கிறது தான் வந்து ரிமைண்டர். மேல வந்து இப்போ நார்மலா டிவிஷன் போட்டிருந்தா இது போட்டிருந்தா ஆன்சர் வந்து 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதை போட்டிருந்தா ஆன்சர் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது போட்டு பார்க்கணும் அவசியமே இல்லைங்க. நீங்க டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் எடுத்து எழுதுங்க இந்த ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா. ஸோ ரெண்டுமே டிவிஷன் தான் பண்ண போறோம். இதை கோஷன் வேல்யூ எழுத போறோம், இதை ரிமைண்டர் வேல்யூ எடுத்து எழுத போறோம். இது நல்லா கவனமா இருந்துக்குங்க. ரைட், அப்படியே வந்தோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ரைட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கவனிங்க, சிம்பிளா நான் சொல்றேன் என்ன அப்படின்னு. ஸோ பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டோம்னா ஒரு இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிளஸ் 5 அப்படின்னா இப்போ 5 என்ன ஆக போகுதுன்னா இன்கிரிமெண்ட் ஆக போகுது. அதாவது 5 கூட 1 ஆட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து 5 வந்து இன்கிரிமெண்ட் 6 ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5 வந்து இந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம ஒரு வேல்யூக்கும் அல்லது வேரியபிள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறது வேரியபிள். ஓகே, ஒரு வேல்யூ ஆர் வேரியபிள் எப்படி வேணும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வேரியபிளே எடுத்துக்குவோம். ஒரு வேரியபிளுக்கு முன்னாலேயும் போடலாம், சேம் டைம் பின்னாலையும் நம்ம போடலாம். முன்னால போட்டா ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், முன்னால போட்டா ப்ரீ இன்கிரிமெண்ட், பின்னால போட்டா போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், a = 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படியே கீழே எழுதுறேன் a ++ பின்னால போட்டிருக்கேன். ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரைட், இப்போ என்ன எழுதுறேன்னா அதே ஆப்ரேட்டருக்கு முன்னால போடுறேன் ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதை வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட் போடணும் முன்னால இருந்தா. ரைட், இப்போ வந்து டிக்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, a மைனஸ் மைனஸ். இது வந்து போஸ்ட்
decrement operator minus minus a, pre-decrement operator. ரைட், இப்போ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஏ வந்து இப்போ 6 ஆக போகுது, இந்த ஏவும் 6 ஆக போகுது, முன்னால பின்னாலும் போடலாம். ஸோ இதை வந்து ஏலேருந்து 1 டிக்ரிமெண்ட், ஏங்கிறது 5 ஆகுதுன்னா இப்போ வந்து என்ன ஆக போகுது, 4 ஆக போகுது, இதுவும் 4 ஆக போகுது. ஸோ ஆனால் ஒரு லிட்டில் ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பொறுத்த வரையிலும் ரைட்டுங்களா. ஸோ இதை வந்து ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூட கீழே நான் போட்டிருப்பேன். நான் அடுத்தடுத்த வீடியோ நான் இதில் போஸ்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ எதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஈஸியாக புரியும். இதை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போது இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஒன்று ஆட் ஆகுதுன்னு அர்த்தம், டிக்ரிமெண்ட்னா ஒன்று மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அது வேல்யூவாக இருந்தாலும் வேரியபிளாக இருந்தாலும் சரி. ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் நிறையா லிட்டில் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதுக்கான வீடியோ தான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மூணாவது ஆப்ரேட்டர் வந்து ரெண்டாவது ஆப்ரேட்டர் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாமே அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்துடும். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணும் போது அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தரும். கம்பேர் பண்ணுறப்போ அது தப்பாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தரும். ஸோ இங்கே வந்து ரெண்டே வேல்யூ தாங்க வரும் ரிலேஷன் ஆப்ரேட்டரில், 1 or 0 வரும், இல்லைன்னா 1 வரும். ஸோ இங்கே மாதிரி அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் வராது. ஓகேங்களா. ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் டிட்டர்மைன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆப்ரண்ட். ஸோ இதில் வந்து 2 வேல்யூஸ் தான் இருக்கும். அதான் வந்து பூலியன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ வந்து இதில் 6 ஆப்ரேட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் அது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம், நாட் ஈக்குவல், இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈஸியான ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படி பார்க்கலாம். இப்போ நான் வந்து கே அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன், பி அப்படிங்கிற வேல்யூக்கு 20 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஏ less than 10, less than b. இப்போ இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, எப்பவுமே இந்த எல் ஷேப், எல் மேர் போட்டோம் அப்படின்னா லெஸ் தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்ரண்டாக போட்டால் கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டரோட நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவை விட பி பெருசு. இது எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆப்ரேட்டர், அதுதான் பெரிய நம்பர். ஸோ அப்போ ஏவோட பி பெருசுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது கரெக்டாக தப்பா? கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 வரும். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம். இப்போ சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதை ரெண்டையும் எக்ஸ்கியூசன் பண்ணு, ஏவோட பி பெருசு, கரெக்ட். அப்போ வந்து சியோட வேல்யூ 1, ஏன்னா இதை வந்து கம்பேர் பண்ணி ரிசல்ட் 0 ஃபால்ஸானு வரும். இப்போ இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன், ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 20. இப்போ இந்த ஆப்ரேட்டரோட இந்த சியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 20. இப்போ ஏவோட பி பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ இது வந்து தவறு. அப்போ வந்து இங்கே என்ன ஸ்டோர் ஆகும், 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுவே வந்து இப்படி போட்டிருந்தீங்கன்னா, கிரேட்டர் தென் போட்டிங்கன்னா, இப்போ பியை விட ஏ பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ இது கரெக்ட். அப்போ இங்கே 1ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் பொறுத்து, கம்பேரிஷன் பொறுத்து கரெக்டாக இருந்தால் 1, தப்பாக இருந்தால் 0. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு போடுறோம். ஸோ இது வந்து ஈக்குவல் கிடையாது, இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இதுதான் ஈக்குவல். ஸோ நீங்கள் பாருங்கள், அவங்களே கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த டைப்பில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து நம்ம அதான் பார்ப்போம். ஈக்குவல் டு இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் ஈக்குவல் டு அப்படிங்கிறது மீனிங். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரையிலும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இது காமன். ஸோ இங்கே டபுள் ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏவோட வேல்யூ 100 அண்ட் பியோட வேல்யூ 20, இது ஈக்குவல் கிடையாது. அதனால இங்கே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், 0 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுவே நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ இங்கே என்ன ஸ்டோர் ஆகும், 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். இதெல்லாமே ப்ரோக்ராமில் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 100க்கு 100 கொடுத்துட்டேன். இப்போ ஏ லெஸ் தேன் பி, அதாவது ஏவை விட பி பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க.
ஆனால் ஏபி பியும் அங்கே ஒரே வேல்யூவில் இருக்குது. இப்போ ஈக்குவல் தானே, ஆனால் இங்கே பெருசுன்னு சொல்லிடுங்க. அப்போ கரெக்டாக தப்பா? ஆன்சர் இஸ் ராங். அப்போ சியில் வந்து 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஒருவேளை இந்த ஆப்ரேட்டருக்கோடையே நான் வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கேன். இப்போ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல், ஏவோட வேல்யூ பியோட ஈக்குவலாகவும் பெருசாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே என்ன ஸ்டோர் ஆகும்னா 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஏவோட பி ஈக்குவலாக இருக்குது அல்லது அதை விட பெருசாக இருக்கலாம். இதான் மீனிங். ஸோ இதை வந்து கிரேட்டர் தென் ஈக்குவலுக்கும் வரும். ஸோ இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள், கிளியர் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர், நீங்கள் செகண்ட் லெசனில் அந்த அண்ட் ஆர் நாட் கேட் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் சூப்பராக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அண்ட் ஆப்ரேட்டர், நான் டபுள் அண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து 2 வெர்டிக்கல் கோடு போட்டு அப்படின்னா அது ஆர் ஆப்ரேட்டர், வெறும் எக்ஸ்டர்னேஷன் போட்டு அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். ஸோ இது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 வேல்யூவை கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ ஏக்கு 5 6னா ரிசல்ட் வந்து 1 தான் தரும். ஸோ இப்போ கிளியராக சொன்னோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் இப்போ மேலே பார்த்தோம்ல இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரும், இந்த ரெண்டும் சேம் தாங்க. பட் இது வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை கம்பேர் பண்ணி ரிசல்ட் தரும், இதை 0 or 1ன்னு தரும். ஆனால் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து மோர் தென் ஒன் கண்டிஷனை கம்பேர் பண்ணும், ரிசல்ட் தரும். அதிகமாக ஆப்ரேட்டர் அதை எடுத்து கம்பேர் பண்ணும். ஸோ இதுக்கும் ரிசல்ட் வந்து 0 or 1ன்னு தான் வரும். ஸோ அது உங்களுக்கு கிளியராக போட்டு காமிச்சா தான் புரியும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த அண்ட் நாட் ஆர் இந்த 3க்கான டேபிள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆப்ரேட்டரோட டேபிள் அப்படின்னா இப்போ 2 வேல்யூ இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அண்ட் ஆப்ரேட்டர் போடுறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் அண்ட் ஆப்ரேட்டர் இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ பி, அப்போ வந்து ஏ மல்டிப்ளை பி அப்படின்னு சொல்லுவோம். உங்க 0 இருக்கு, 0 இந்த மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 இந்த மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டரை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1 0 இங்கே என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சாரி, இங்கேயும் 0 தான் கிடைக்கும். இங்கே 1 போட்டிருக்கேன், சாரி. ஸோ இங்கே வந்து 1 மட்டும்தான் இங்கே 1 வரும். ஸோ இதுதான் வந்து அண்ட் ஆப்ரேட்டர், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்திருப்போம். ஸோ இதுவே நம்ம ஆர் ஆப்ரேட்டருக்கு எழுதுகிறோம். ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது ப்ளஸ் வந்திருக்கும். இது ஆர் ஆப்ரேட்டர். ஓஆர் நம்ம வந்து ஹரிசாண்டல் டேப், இப்படி 2 டேப் யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து 2 வேல்யூ வந்து 0 1 இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து 1 அப்படின்னு தரும். 1 0 1, ஏன்னா 2 ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த 2 வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க செகண்ட் லெசனில். கொஞ்சம் நான் உங்களுக்கு குழப்பெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இந்த கவனிங்க, ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 2 அண்ட் சியோட வேல்யூ 9. இப்போ இங்கே ஒன்று எழுதுறேன், x equal a less than b and c greater than a. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது கவனிங்க. இதுதான் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ரைட். இப்போ இங்கே கவனிங்க, ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே 2 ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஆப்ரேட்டர்? எண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆனி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2ஓட வேல்யூவும் கம்பேர் பண்ணி எக்ஸில் ஸ்டோர் பண்ணும் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ ஒன்ஸ் அகைன் கிளியராக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 2 அண்ட் சியோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து
ரிலேஷனல் ஆப்ரேட்டர் 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் எடுத்தோடனே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஒர்க்கே வந்து கம்பைன் மோர் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் கண்டிஷன் கம்பைன் பண்ணி ஆன்சர் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட பி பெருசுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 2. கண்டிப்பாக இந்த கண்டிஷன் தப்பு. ஸோ இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சியோட ஏ பெருசுன்னு சொல்லியிருக்கோம். சாரி, ஏவோட சி பெருசுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சி பக்கம் தானே அந்த குறி பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அது வந்து இது வந்து கரெக்ட். ஸோ 0 இந்த இடத்துல 1, 0 1 அப்படிங்கிறது இந்த அண்ட் ஆப்ரேட்டர்ல எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் 0 1. ஸோ அப்போ ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும். ஸோ அட்லீஸ்ட் அதாவது வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ரிசல்ட் வந்து 1ன்னு தரும் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரையிலும். ஒரு ஆப்ரேட்டர் ஒரு எக்ஸ்பிரஷன் 0 ஆயிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 0 ஆயிடும். இது மல்டிப்ளை மேலே எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ இதே இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ ஆர் ஆப்ரேட்டர் போடும்போது வந்து டோட்டலாக உள்ள சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இதோட வேல்யூ நம்மள முதலே ஃபைன் பண்ணோம் 0, இதோட வேல்யூ 1. இப்போ 0 1 அப்படிங்கும்போது இதை ஆட் பண்ணுறதே இதோட வேல்யூ. அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒரு வேல்யூ ட்ரூன்னு வந்திருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸல் ஸ்டோர் ஆகிற வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர்ங்கிறது நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஏவோட இன்வர்ஸ் எழுதணும். ஓகே, ஏவோட இன்வர்ஸ் ஏ டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி அப்படின்னா என்ன மீனிங், 0வா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் 1 அப்படின்னு தரும். 1 ஆகுதுன்னா 0 அப்படின்னு தரும், அவ்வளோதான். ஸோ ஏவோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக 1 அப்படின்னு மாற்றிடும். ஸோ அதே தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு மாற்றிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டு இது எவால்வேட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்பிளமேஷன் சிம்பிள் போடுறேன். இதுதான் வந்து என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 2 தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இங்கே 2 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு. ஒன்று வந்து நாட், இன்னொன்று வந்து ஆர். நாட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பார்க்கும்போது இங்கே 0ன்னு வரும், இங்கே 1 அப்படின்னு வரும். பட் இந்த நாட் ஆப்ரேட்டர் இந்த 1 என்னவா மாற்றிடும், 0வா மாற்றிடும். இங்கேயும் 0, இங்கேயும் 0. இது கம்பேர் பண்ணும்போது எக்ஸில் 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ பேக் டு நம்ம புக் கான்செப்ட்டுக்கு போவோம். இங்கே பாருங்க, ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 7. ஸோ என்னென்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு புரியும். போக போக நம்ம ப்ரோக்ராமில் நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக ஒன்று சொல்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நார்மலாக நம்ம போடுறோம்ல ஈக்குவல் டு அப்படிங்கிறது, அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல் டு இஸ் ஏன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் தந்துடுவாங்க. இல்லை இன்டர்வியூவில் கூட சம்டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு இஸ் ஏ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்கிறோம். 10 அப்படின்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ ஏல அசைன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனமாக இருக்கணும். 10 அப்படிங்கிற வேல்யூ ஏல அசைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம முதல்ல இருந்தே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏ ஈக்குவல் டு 10, இது மாதிரி ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறது, பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறது. ஸோ அங்கெல்லாம் வந்து ஈக்குவல் கிடையாதுங்க, இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ இதுதான் ஈக்குவல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிலேஷன் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம்ல. ஸோ டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். சிங்கிளாக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் அசைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குங்க. என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரையிலும் அந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது எப்பவுமே வந்து அது வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ லெஃப்ட் சைடு எப்பவுமே வேரியபிளாக தான் எடுத்துக்கும். லெஃப்ட் சைடு இஸ் வேரியபிள், ரைட் சைடு வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 இஸ் வேல்யூ, ஏ இஸ் ஏ வேரியபிள், எப்பவுமே அப்படி தான் எடுத்துக்கும். சம்டைம் இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல் 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அண்ட் பி ஈக்குவல் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா சி ஈக்குவல்
சி ஈக்குவல் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த ஏ பிளஸ் பியும் அது வந்து என்ன, ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பிரஷன், பட் சி இஸ் ஏ வேரியபிள். ஸோ எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம் அல்லது வேரியபிளாகவும் இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எப்பவுமே வேரியபிளாக தான் எடுத்துக்குங்கிறத நல்லா கவனிச்சிங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன, ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேரியபிளில் அசைன்மெண்ட் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ. ஸோ இது இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமே எழுத மாட்டோம். ஸோ ஈக்குவல் டு, சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் தான் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் அது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நல்லா அமைச்சுங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரோட சேர்ந்து வரும், பிளஸ் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் இங்கே சொல்கிறேன் பாருங்க மறுபடியும். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஏவோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன, ஏவோட வேல்யூ 5, 5 5 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் கரெக்டு. இப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு டைம் கிளியராக சொல்கிறேன். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஏவோட 5 ஆட் ஆகி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். அப்போ ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு ஆகும். ஸோ இப்படி இருந்தால் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், ஏ ப்ளஸ் 5, ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 5, அதோட 5 ஆட் ஆகி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் 10, பி ஈக்குவல் 20, ஓகேங்களா. இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் பி. ஸோ இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி, அதாவது இந்த ஏபியும் 2 ஆட் ஆகி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் ஆகுது. ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ 30 அப்படின்னு ஆகும். ஸோ இதே தான் மைனஸ்க்கும், இந்த இடத்துல மைனஸ் போட்டிருந்தா அப்படின்னா மல்டிப்ளை போட்டிருந்தாலும் சரி, இந்த மல்டிப்ளை. ஸோ அப்போ மல்டிப்ளை போட்டிருந்தா ஏபி மல்டிப்ளை ஏலேயே ஸ்டோர் ஆகுதுன்னு இங்கே சொல்லிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுன்னா கிளியராக உங்களுக்கே புரியும். ஏவும் பியும் மல்டிப்ளை ஆகி மறுபடியும் எதுலேயே ஸ்டோர் ஆகுது, ஏலேயே ஸ்டோர் ஆகுது. எது முன்னாடி அதுலேயே எகைன் ஸ்டோர் ஆகுது. அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இப்படி, அதாவது வந்து ஏவோட வேல்யூ என்ன ஆஃப்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு 10ன்னு சொல்லிடக்கூடாது. பியோட வேல்யூ 20 தான், பட் ஏவோட வேல்யூ என்ன மாறி இருக்கணும், ஏபி பி ஆட் ஆகி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும், 200ன்னு ஏவோட வேல்யூ நம்ம சொல்லணும். இது மாதிரி லாஜிக்கலாக சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஏ வந்து 10, இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஏவோட 5 ஆட் ஆகி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து ஏவோட வேல்யூ 15 அப்படிங்கிறதா சியில் ஸ்டோர் ஆகும். அதனால தான் சியில் வந்து 15 அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. அதே தான் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடல்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ரிமைண்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிவிஷன் பண்ணும்போது கோஷன் வேல்யூ போட்டால் அது டிவிஷன் ஆப்ரேட்டர், ரிமைண்டர் போட்டோம் அப்படின்னா அது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஈக்குவல் அண்ட் டபுள் ஈக்குவல். ஈக்குவல் அப்படிங்கிறது ரிலேஷன் ஆப்ரேட்டர், 2 நம்பரை ஈக்குவல் பண்ணுறது. இது ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தாங்க கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ஆப்ரேட்டர் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஒரு கொஸ்டின் மார்க் கோல், இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ஏன் இதை வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு கண்டிஷனை பொறுத்து ரிசல்ட்டை தரும். இப்போ வர எக்ஸ், இந்த ஆப்ரேட்டர் நான் போய் யூஸ் பண்ணுறேன். ஏ greater than B, 100 colon 500. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஏவோட இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. இப்போ இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த பேரே கண்டிஷன் ஆப்ரேட்டர். கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 100 டிஸ்பிளே பண்ணும். அதாவது இந்த கோலனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது.
ஒருவேளை இந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த 500 டிஸ்பிளே பண்ணும். அப்போ இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்டிஷன் கொஸ்டின் மார்க் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கோலன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனை பொறுத்து இது அல்லது இதை டிஸ்பிளே பண்ணும். ஏதோ ஒன்றை தான் ஆல்டர்னேட்டிவா டிஸ்பிளே பண்ணும். கண்டிஷன் இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா பாருங்க, ஏ விட பி பெருசுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் 500 ஸ்டோர் ஆகும். ஸோ இதவே கொஞ்சம் நம்ம மாற்றி சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட் எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே என்ன ஆகும் கண்டிஷனை செக் பண்ணு. கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். 10ல் 5 போச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகிற வேல்யூ 5. ஸோ எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் சரி வேல்யூவாக இருந்தாலும் சரி இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த பகுதியில் எந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது வேல்யூவாக கன்சிடர் ஆகி எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகும். வேல்யூ வந்தால் வேல்யூ வந்துடும், எக்ஸ்பிரஷன் தான் எவால்வேட் ஆகி இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகும். இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்ம இன்னும் கிளியராக பார்ப்போம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பொறுத்தவரையிலும் நம்ம நார்மலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு தான் கண்டிஷன் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு ஆப்ரெண்ட், இங்கே ஒரு ஆப்ரெண்ட், இங்கே ஒரு ஆப்ரெண்ட், மொத்தம் 3 ஆப்ரெண்ட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இதை வந்து டெர்னரி ஆப்ரெண்ட், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வருங்க மைனஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். இதுக்கு 2 ஆப்ரெண்ட் இருந்தால் போதும். நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து பைனரி ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது யுனரி ஆப்ரேட்டர். 3 ஆப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டெர்னரி ஆப்ரேட்டர். ஒரே ஒரு ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் 3 ஆப்ரெண்ட் வரும். அது வேற எந்த ஆப்ரேட்டரும் கிடையாதுங்க, இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் ஆஃப் பாயிண்டர் ஆப்ரேட்டர்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து காம்பனன்ட் செலெக்ஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நிறைய ஆப்ரேட்டர் நம்ம பார்த்துட்டோம். முக்கியமானது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். ஸோ இதுக்கு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து பேக் டு நம்ம வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். நம்ம போர்ட் மாஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம்ல நம்ம சின்ன கிளாஸ்லாம். ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல, இந்த ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூட் ஆகும் ஹையர் டு லோவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இது மாதிரி இந்த போர்ட் மாஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இதை வந்து எது ஃபஸ்ட்டு எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பஞ்சுவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சுவேட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து தெரியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் வந்து அந்த கமா கொட்டேஷன்ஸ் இதெல்லாம் போடுவோம்ல, இதெல்லாமே பஞ்சுவேட்டர்ஸ். செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இன்சைடில் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இல்லை ஒரு கொஸ்டினாவே செப்பரேட்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது வேறு எதுவும் இல்லை, பஞ்சுவேட்டர்ஸ் தான். பாருங்க ஹர்லி பிரேசஸ், பெராந்தீசஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட், கமா, செமிகோலன், கோலன், இது மாதிரி 2 புள்ளி வச்சா கோலன், 2 புள்ளி வச்சு கீழே கமா போட்டால் செமிகோலன், கமாண்டு. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சுவேட்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம இங்கெல்லாம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தா C++ ப்ரோக்ராம் தான். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுக்கு வரோம். என்ன அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னாவே நம்ம இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது, நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூவை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டபுள் லெஸ் கிரேட்டர் தென் போட்டிருக்கீங்களா, டபுள் கிரேட்டர் தென் போட்டிருந்தா இதுக்கு பேர் வந்து இன்புட் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம வந்து கீபோர்ட் மூலம் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே சிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டோட நேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ தருவோம். அட் த சேம் டைம் அவுட்புட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் லெஸ் தென் போட்டிருப்போம். இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், அது புட்டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராமை எவால்வேட் பண்ணி நம்ம மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து அவுட்புட்டை ஷோ பண்ணுறது இந்த சி அவுட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தான். ஸோ சிஇன் சி அவுட் இந்த 2 காம்பினேஷன் தான் நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் ரிலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். நிறைய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாமே. ஸோ அதை வச்சு எப்படி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதன் கண்டினியூட்டி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து
ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினில் கூட இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆன்சரை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம அடுத்தடுத்த லெசன் தான் ஒவ்வொரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இது நான் வரைக்கும் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து உங்களுக்கு அந்த புக்கோட கண்டென்ட்டை வச்சு நான் உங்களுக்கு நோட் பேடை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். இனி நாம் டேரெக்டாக வந்து C++ ஓட ப்ரோக்ராமை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறோம். ஸோ சாம்பிள் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஃப்யூச்சருக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணி கிளியராக நம்ம சொல்லித்தர போகிறோம். ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்தளவுக்கு கிளியராக சொல்லித்தர போகிறோம். ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.